ஸ்மால் பாஸ் வீட்டில் தினேஷ் இல்லை அப்படின்னா கிச்சன் ரொம்பவே மோசமாக போகும் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்கூடாகவே தெரியுது. பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கவும் தினேஷால் கிச்சன் சைடு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அவர் பண்ணாத அந்த ஒரு நாள்லே கிச்சன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிருக்கு. குறிப்பாக சிங்க்லலாம் தண்ணி போகவே இல்லை, அவ்வளோ அழுக்கு அடைஞ்சு அது தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்த தினேஷ் பெருசாக சீன் கிரியேட் பண்ணவே இல்லை. கத்தி கூப்பாடு போடலை, 4 பேரை வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லலை. அவரே கையை விட்டு எல்லா அழுக்கையும் எடுத்து சிங்கை க்ளீன் பண்ணியிருந்தாரு அண்ட் கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய தினேஷை போயிட்டு மாயா, விசித்ரா, பூர்ணிமா இவங்கெல்லாம் அவர் ரொம்பவே ஆணாதிக்கம் பிடிச்சவர், ரொம்பவே சவுண்டாக பேசுவார் அண்ட் எல்லாரையுமே எதிர்த்து பேசுவார், ரொம்ப ரகடாக இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. மாயா, பூர்ணிமா இவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காமனான திங் என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறத யாராவது கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஒருவேளை அவங்க கேட்கலன்னா அவங்கள ஸ்டாம்பிங் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஆணாதிக்கம் பிடிச்சவங்களா இருக்காங்க, நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள ஸ்டாம்ப் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி காலையுமே அதை நம்ம பார்த்துருக்கலாம். விக்ரம்லாம் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி மார்னிங் அவர் ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பூர்ணிமா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் வெஷல் வாஷிங் பூர்ணிமா தான் பண்ணியிருக்கணும். பாத்திரம் அதிகமாக இருக்குது, ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னாலாம் பண்ணவே முடியாது, நிக்சன் தான் பண்ணணும் அப்படின்னு நிக்சன் தலையில் கட்டிட்டாங்க. இப்படி ஒர்க்கெல்லாம் இருந்தால் அந்த சைடு போகவே மாட்டாங்க பூர்ணிமாவும் சரி மாயாவும் சரி. மாயாலாம் இத்தனை நாளில் கிச்சனில் வேலை பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி தான் விசித்ராமாவும் கிச்சனில் 1-2 டைம் தான் அவங்கள பார்த்துருப்போம். பாத்திர விலைக்கு பார்த்துருக்க மாட்டோம், கிச்சனை தொடச்சி பார்த்துருக்க மாட்டோம். அவங்க 3 பேருமே இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே நேர்மாறாக தினேஷ் போன வாரம் கிச்சனை ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னு சூப்பர் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கியிருந்தாரு. அதே மாதிரி இந்த வாரமும் கிச்சன் அவர் தான் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. அவர் இல்லாத ஒரே நாள்லே கிச்சன் இப்படி போயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் நீட்டாக வச்சுக்குவார் அப்படிங்கிறத சொல்லி தெரிய வேணாம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்டுன்னு அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.